வடகம் போடுறது எப்படி ஈஸியாக சொல்லித்தரேன். இது நம்ம அடுப்பில் எப்பயும் கிண்டுவோம் மாவை வச்சு. அது கிண்ட தெரியாது, அடி பிடிக்கும். அது சமயத்தில் மாடியில் போய் பிழிய தெரியாது, அச்சில் அழுத்தி பிழிய தெரியாது, கை வலிக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஈஸியான மெத்தடில் அவுள் இருந்தால் போகும். அவளை ஊற வச்சு வடிகட்டிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு மிக்சியில் உப்பும் பெருங்காயம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இது மாதிரி தட்டில் பிழிஞ்சாலும் சரி, அல்லது பிளாஸ்டிக் கவர் போட்டு பிழிஞ்சு காய வச்சிங்கன்னா போகும். நல்லா இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா நாடாச்சில் போட்டு பிழிஞ்சிருங்க. அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டோம்னா ரிப்பன் நம்ம இப்போ வடகம் போடுவோம்ல, அதை விட டேஸ்ட்டாக சூப்பராக வெள்ளை வெள்ளைன்னு பொரியும். இதுக்கு நம்ம காரம் போடாதனால வெளியில் எல்லாம் பொரித்து எடுத்தோடனே மிளகாத்தூள் மேலே போட்டுக்கோங்க. இது ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் சாப்பிட்லாம், அதே சமயத்தில் தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத போது சாப்பிட்லாம். இது ரொம்ப முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஈஸியான மெத்தடு. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் போடுங்க.